ஒரு நாள் 50 மாலுமிகளுடன் கடலில் சென்று கொண்டிருந்த மிகப்பெரிய கப்பல் எதிர்பாராத விதமாக கடலில் புதிதாக உருவாகிய புயலில் சிக்கிக்கொண்டது. கப்பலின் கேப்டன் மாலுமிகள் எவ்வளவோ முயற்சி செய்தும் புயலில் இருந்து தப்பிக்க முடியவில்லை. முடிவில் புயலில் சிக்கி கப்பல் உடைந்து மூழ்கியது. கப்பலில் இருந்த மாலுமிகளும் தப்பிக்க முடியாமல் கடலில் மூழ்கி இறந்துட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு மாலுமி மட்டும் எப்படியோ தப்பித்து மனிதர்கள் யாருமே இல்லாத ஒரு பாழடைந்த தனித்தீவில் கரை ஒதுங்கினான். ஒரு சில மணி நேரத்தில் மயக்கம் தெரிந்த கண் திறந்த அவன் ஆள் இல்லாத ஒரு தனித்தீவில் தான் மாட்டிக்கிட்டோம் என்பதை நினைத்து பயந்தாம் புலம்பினான். உயிர் பிழைத்த அந்த மாலுமி தரையிலிருந்து எழுந்து நின்று வானத்தை பார்த்து கடவுளிடம் வேண்ட ஆரம்பித்தான். கடவுளே, தயவு செய்து என்ன இங்கேருந்து காப்பாற்றுங்க, எனக்கு உதவுங்க, இந்த ஆளில்லா தீவில் இருந்து என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க, தயவு செய்து எனக்கு உதவியை அனுப்புங்க என்று வேண்டினான். 2 நாட்கள் ஆகியும் அவனுக்கு எந்த உதவியும் வரல. 2 நாளுமே கடற்கரையில் மண்ணில் படுத்து தூங்கி உதவி வருவதற்காக கடலையே பார்த்து கொண்டிருந்தான் அந்த மாலுமி. 3வது நாள் தூக்கத்திலிருந்து எழுந்தவுடன் மீண்டும் வானத்தை பார்த்து கடவுளிடம் வேண்டினான். ஆனால் எந்த உதவியும் வரவில்லை. இப்படியே 10 நாட்கள் ஆயிட்டு. கடைசியில் கடவுள்கிட்ட வேண்டுவதை கைவிட்டான். கடவுள் மேலே இருந்த நம்பிக்கையையும் இழந்துட்டான். இந்த மனித நடமாட்டமே இல்லாத தீவில் தான் நம்முடைய மீதி வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தாகணும் போலன்னு அந்த தீவில் உள்ள மரங்களையும் புல்களையும் வச்சு ஒரு குடிசை ஒன்றை கட்டினான். அதில் தங்கி உயிர் வாழ ஆரம்பித்தான் அவன். தினமும் உணவாக தீவில் இருந்த தேங்காயையும் கடலில் இருந்த பிடிக்கிற மீனையும் சுட்டு சாப்பிட்டு வந்தான். ஒரு நாள் தீ மூட்டிட்டு உணவிற்காக கடற்கரைக்கு சென்று கடலில் இறங்கி மீனை பிடிக்க ஆரம்பித்தான். ஒரு சில மீன்களை பிடித்து கொண்டு இன்றைக்கி இரவுக்கு சாப்பாடு கிடச்சிட்டு அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் தன்னோட குடிசைக்கு திரும்பி வந்தான். வந்து பார்த்தா குடிசை தீப்பற்றி எரியுது. என்ன ஆயிருக்குன்னா, உணர்வுக்காக பற்ற வச்ச தீ அந்த காற்றுல அந்த குடிசை மேலே பட்டு எரிய ஆரம்பிச்சிருக்கு. அவனுக்குன்னு இருந்த ஒரே ஒரு குடிசையும் அவன் கண்ணு முன்னையே பற்றி எரிஞ்சுது. இதை பார்த்து அவன் ரொம்பவுமே கதறி அழுதுதான். மிகவும் வருத்தமடைஞ்சான். கோபத்தில் அவன் கடவுளை திட்ட ஆரம்பித்தான். கடவுளே, நான் உன்னிடம் ஒரு உதவியை அனுப்ப சொன்னேன், ஆனால் நீ என் வேண்டுதலை கேட்கல. சரி, இனிமே உன்னை நம்பினா வேலைக்கு ஆகாதுன்னு நான் வாழ நானே கஷ்டப்பட்டு இங்கே ஒரு குடிசை கட்டினேன். அதையும் நீ தீயில் எரிச்சிட்ட. நீ ரொம்பவே கொடூரமானவன், மோசமானவன் அப்படின்னு கடவுளை பார்த்து திட்டுனா மாலுமி. இரவு முழுவதும் கடற்கரையிலே படுத்துட்டு வானத்தை பார்த்து கடவுளை திட்டிக்கிட்டே இருந்தான் மாலுமி. அப்படியே சோகத்தில் தூங்கவும் செஞ்சிட்டான். மறுநாள் காலையில் ஒரு பலத்த சத்தம் மாலுமி காதில் விழுந்தது. அதை கேட்டு டக்குன்னு எந்திரிச்ச மாலுமி பதறி போய் சுற்றி முற்றியும் பார்த்தான். பார்த்தா கடல்ல இருந்து அவனை இருக்கிற தீவை நோக்கி ஒரு கப்பல் வந்தது. மாலுமி கண்ணால் நம்பவே முடியல என்ன நடக்குதுன்னு. கடைசியில் தன்னை காப்பாற்ற ஆளுங்க வந்துட்டாங்க அப்படிங்கிற நினச்சி ரொம்பவே சந்தோஷப்பட்டான். சந்தோஷத்தில் அவனுக்கு ஆனந்த கண்ணீரே வந்துட்டு மாலுமி கப்பலில் ஏறி பயணம் செய்ய தொடங்கினான். கப்பலில் ஏறின ஒரு சில நிமிடத்தில் கேப்டனை பார்த்த மாலுமி கேப்டன் கிட்ட கேட்டான், இங்கே ஒரு தனித்தீவில் மாட்டிகிட்டு இருப்பது உங்களுக்கு எப்படி தெரியும்னு மாலுமி கேப்டனை பார்த்து கேட்டார். உடனே கேப்டன், நேற்று இரவு நீங்கள் அனுப்புனீங்களா அந்த நெருப்பு சிக்னல், அதை வச்சு தான் நடுக்கடலில் இருந்த நாங்கள் உங்களை பார்த்தோம். அதை பார்த்து தான் அந்த தீவில் யாரோ இருக்காங்க போல அப்படின்னு நினச்சி நெருப்பு சிக்னல் வந்த திசையை நோக்கி வந்தோம்னு சொன்னார் கேப்டன். உடனே மாலுமி, சிக்னலா, நான் ஒன்றும் கொடுக்கலையேன்னு சொன்னார். உடனே கேப்டன், அட உண்மையதாங்க, நெருப்போட வெளிச்சத்தை பார்த்து தான் வந்தோம், இங்கே ஒரு தீவு இருக்குன்னு எங்களுக்கு தெரிஞ்சுது. அப்போ தான் மாலுமிக்கு புரிய ஆரம்பிச்சுது, இரவில் தீப்பிடித்து எரிஞ்ச குடிசையை பார்த்து தான் இவங்க நம்மளை காப்பாற்ற வந்திருக்காங்கன்னு. நம்ம குடிசையை எரிச்சதுக்காக கடவுளை திட்டோம், ஆனால் கடவுள் குடிசையை எரித்து நம்மளை அந்த தீவிலிருந்து காப்பாற்றி இருக்காருன்னு அப்போ தான் அந்த மாலுமிக்கு புரிஞ்சுது. நமக்காக நம்ம போடுற திட்டத்தை விட கடவுள் நமக்காக போடுகிற திட்டம் பெரியது என்பது புரிஞ்சுக்கிட்ட மாலுமி கடவுளுக்கு தன்னுடைய நன்றியை சொல்ல ஆரம்பித்தார்.
இந்த கதையில் வருகிற மாலுமி மாதிரியே நாமளும் நம்முடைய வாழ்க்கைக்காக நிறைய திட்டமிடுதல்களை செய்வோம். ஆனால் நம்ம விரும்புகிற மாதிரியோ இல்லை நமக்கு பிடிச்ச மாதிரியோ எதுவுமே நடக்காது. நம்ம எல்லாருக்குமே நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது கடவுள்கிட்ட போய் வேண்டுறோம், கடவுளே எப்படியாவது என்னை காப்பாற்று, இந்த பிரச்சனையை உடனே முடியணும், அப்படி இப்படின்னு எல்லாத்துக்குமே கோவிலில் போய் சாமியை வேண்டிக்கிட்டால் சரியாகிடும்னு இருக்க வேண்டியது. ஆனால் உண்மையில் இந்த பூமியில் 800 கோடிக்கும் அதிகமான மக்கள் இருக்காங்க. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக 100 பிரச்சனைகள் இருக்கும். கடவுள் அதெல்லாம் தனித்தனியாக போய் சரி பண்ணிட்டா இருப்பார். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் வாழணும். உங்கள் பிரச்சனையை நீங்கள் தான் தைரியமாக முயற்சி செய்து சரி பண்ணணும். எப்போதுமே உங்களை காப்பாற்ற சேவ் பண்ண யாராவது வருவாங்கன்னு காத்துட்டு இருக்காதீங்க. ஏன்னா இது உங்களோட வாழ்க்கை, நீங்கள் தான் 100% பொறுப்பு. உங்களை நீங்கள் தான் காப்பாற்றிக்கணும். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நினச்சது எதுவுமே நடக்கலைன்னா அதற்காக உங்கள் முயற்சிகளை கைவிடாதீங்க. இன்னும் தீவிரமாக முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் அடைய நினச்ச வெற்றியை விட இன்னும் மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும்.